காலையில அப்பா மோடியை சந்திக்கிறது, மாலையில தம்பி உதயநிதி சந்திக்கிறது. யாரு? ஏ டீம், பிஜேபி ஏ டீம். 3 ஆண்டுகள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நான் வரமாட்டேன். ஒரு இடி ரைடு, ஓடி வாரேன் மோடி, வேண்டாம் இடி. அங்க போய் சந்திரபாபு நாயுடு தீந்தாரும் உட்கார்ந்துக்கிட்டு மனவாடும். அவர் கையை அப்படி பிடிச்சுக்கிறாப்ல, இங்க பாரு கையை பிடிச்சுக்கிறாப்ல. இவர் சொல்றாரு, விட்டுருங்க பாவம், அந்த நிதியை கொஞ்சம் விடுங்க. எந்த நிதியை? உதயநிதியை கொஞ்சம் விட்டுருங்க. நமக்கு ஏதோ நம்ம நினைக்க தமிழ்நாட்டுக்கு நிதி கேட்க போறாருன்னு நினைச்சுக்கிட்டு அவர் கேட்க போட்டது நிதியை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க. எந்த நிதியை? தம்பி உதயநிதிய. ஏய் இது இவன் இங்க வந்து சங்கி பீட்டிம். ஏய் சங்கி, ஏங்க வாடா, என்னடா உங்க பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஆபரேஷன் சிந்தூர் அவன் போடுறது யாரு? இங்க ஒரு நாங்க ஏர்போர்ட்டுக்கு போகும்போது இவங்கள மாதிரி ஒரு அக்கப்போர் உண்டாடா நாட்டுல. அந்த போர் 10 நாள் கழிச்சு போர், ஆபரேஷன் சிந்தூர் போருக்கு. இந்த தாக்குதல் நடத்தின தீவிரவாதிக்கு அந்த தாக்குதலுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. அப்பாவி மக்கள் பச்சிலம் குழந்தைகளை கொண்டு விட்டு நான் சிந்து நதியை மறிப்பேன், அவனுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன். பைத்தியக்கார பையில, நதி ஓடி வருது மனிதனுக்கு இல்லடா, உலக உயிர்களின் பால் தான் அது. அது ஏன்டா மறிக்கிறான்னு கேட்ட மகன் நான் தான். நீ இன்னும் நல்லது செய்யி. தண்ணி அது குடிக்காம குளுக்காம கூட ஒரு வாரம் இருந்துருவான். காற்று சுவாசிக்காம இருக்க முடியாது. இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்கு போற காற்றை மறைச்சிருந்தே. அவ்வளவு அறிவாளி. இந்த ஆபரேஷன் சிந்தூர் இத்தனை மாநிலங்களை பாரதிய ஜனதா ஆளுது. ஒரு மாநில முதலமைச்சரும் பேரணி போகல. பேரணி போன பிதாமகன் யாரு தெரியுமில்ல? நம்ம ஐயா தான். ஆபரேஷன் சிந்தூர். இந்த சிந்தூரை ஆதரிச்சு ரஷ்யால போய் எங்க நாட்டின் பாதுகாப்புக்கு வர வழி இல்லை என்று பேசிய பெருமகள் யார் தெரியுமா? அம்மையார் கனிமொழி. ஏன் ஏன் ஏ டீம்